Hi all, today 13th July 2026. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இதில் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பிபனாசி லெவல் பேஸ்டு ட்ரேடிங். ஸோ மார்னிங் நிஃப்டியில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மார்னிங் ஒரு கேப் டவுன் நடந்திருந்தது, ஹியூஜ் கேப் டவுன். அந்த கேப் டவுன் நடந்தோன்னா நாங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். 50, 62, 78 ஈஸியாக ரிவர்சல் பாயிண்ட் கீழே வந்து S3 வந்துருச்சு. ஸோ S3க்கு கீழே பிரேக் பண்ணணும். 78 கீழே பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து மார்க்கெட் கீழ் நோக்கி போகும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதை பிரேக் பண்ணாதனால மார்க்கெட் மேல் நோக்கி வந்தது. ஸோ இங்கேருந்து ஒரு பை சிக்னல் எடுத்துட்டு மார்க்கெட் ரேலியை பார்த்துக்கோங்க, எவ்வளோ தூரம் அப்பா இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் நடந்தோன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ராலி வந்து 24,131 அடிக்கும். அதை அடிச்சுட்டு அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த லெவல் நோக்கி போகும். அடுத்த லெவல் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,218. ஸோ இது வரைக்கும் இது போகும். 62% அண்ட் 50% இது ரெண்டுதையும் பிரேக் பண்ணி அடுத்தடுத்த லெவல் நோக்கி இந்த மார்க்கெட் போகும். ஸோ சென்செக்ஸுக்கும் அதே மாதிரி தான். மார்னிங் எங்களுக்கு பிங்க் கேண்டில் வந்துருச்சு, அதுக்கு கீழே 0% வச்சு காமிச்சதுனால இந்த மார்க்கெட் இங்கேருந்து ஆரம்பிச்சு அடுத்தது இந்த 78% வரைக்கும் போகும். பிவோட்டோட சேர்ந்து 78% இருக்கு, அதாவது 77,478 இந்த லெவல் நோக்கி போகும். அதுக்கு மேலே போகணும்னா எஸ்டர்டே ஹை 100% இருக்கு. அப்போ இந்த மார்க்கெட் 0 to 100% நோக்கி மூவ் ஆகுது. ஸோ 100 பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவல் நோக்கி போகும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் இது பண்ணியிருந்தோம். ஸோ இந்த செல் சிக்னல் வந்து கிடையாது, ஏன்னா ரேஞ்ச் லைனுக்கு கீழே வந்ததுனால நாங்கள் எடுக்கலை. ஸோ அடுத்த ரேலி இங்கேருந்து மூவ் ஆகி மார்க்கெட் வந்து பிவோட்டு 78% போய் அடிச்சுட்டு இந்த இடத்துக்கிட்ட கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங்கை எப்படி, ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷன் படி எக்ஸாக்ட் ரிவர்சல் பாயிண்ட் வந்து 57,950 ரிவர்சல் ஆகி வரும். அடுத்தது 24,141 அண்ட் 77,225. ஸோ இந்த லைன்லாம் பிரேக் பண்ணிட்டு வருங்கிறத தான் இங்கே நாங்கள் போட்டிருக்கோம் இந்த கால்குலேஷனை. ஸோ அதை போய் ஃபஸ்ட்டு டச் பண்ணும், அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த லெவல் நோக்கி போகும். அப்போ நிஃப்டிக்கும் அதே மாதிரி ஒரு லெவல் போட்டாச்சு. 24,131 அந்த லெவலை பிரேக் பண்ணோன்னே மார்க்கெட் அடுத்த ரேலியை நோக்கி போகுது, 62%க்கு போயிருக்கு. சென்செக்ஸும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இது எப்படின்னா, ஒன்றும் அக்யூரேசியாக பார்க்கணும் அப்படின்னா இந்தியா விக்ஸை நீங்கள் அழகாக வச்சுட்டு அழகாக நீங்கள் மார்க்கெட்டை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அது எப்படி என்னங்கிறத டீட்டெயிலாக இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்தியா விக்ஸு மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மேல் நோக்கி போச்சு. அந்த இடத்துல பிங்க் கலர் லைன் வந்தது. அங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்க போகுதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்போ 927, 930 எங்களுக்கு கீழே பிரேக் பண்ணோன்னே தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆகும், நிஃப்டி 930 இங்கே போய் பாருங்கள், மார்க்கெட் மேல் நோக்கி போகுதுன்னு அர்த்தம். ஸோ 930 இங்கேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. அப்போ எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே மார்க்கெட் மேலே போகுது, அங்கேருந்து இந்தியா விக்ஸில் கீழே இறங்க போகுதுன்னு எங்களுக்கு கணிச்சதுனால இந்த மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகுதுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. அதுவும் இல்லாமல் இது S3 78ங்கிறதுல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால இந்த ரேலி வந்து மேல் நோக்கி போச்சு. அப்போ வி எலிமினேட் ரெண்டு ப்ராபபிலிட்டியில் ஒரு ப்ராபபிலிட்டியை எலிமினேட் பண்ணியாச்சு. தட் மீன்ஸ் அந்த எலிமினேட் பார்ட் என்னன்னா புட் சைடு. ஸோ புட் சைடு யாரும் போக தேவையில்ல. அப்போ இந்தியா விக்ஸு வெரி கிளியர் டைரக்ஷனை நமக்கு கொடுக்குது. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இந்த ரேஞ்ச் லைன் இங்கே இருக்கிறதுனால திருப்பி மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. இப்போ இந்த மார்க்கெட் மேல் நோக்கி போகிறப்ப இது கீழே இறங்கும், கீழே இறங்குறப்ப மார்க்கெட் மேலே ஏறும். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போச்சு, அங்கேருந்து ஒரு சின்ன ரேலி கீழே இறங்குது, திருப்பி மேலே போகுது, திருப்பி கீழே இறங்குது, மேலே போகுது. அப்போ இங்கே 0.20 இன்க்ரீஸ் ஆனாலும் இந்தியா விக்ஸில் இங்கே நியர்லி ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ மார்க்கெட் டைரக்ஷனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், எந்த இடத்துக்கு போகுதுங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இன்னைக்கு ஓவரால் எவ்வளோ நம்ம எடுத்திருக்கோம்னா 15,145 எடுத்திருக்கோம். இதை பற்றி டீட்டெயில் தெரியணும்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட லைவை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9 o'clock எனக்கு வாட்ஸ்அப்பில் ஜூம் மீட்டிங் லிங்க்னு போடுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ ரிப்பீட்டட் பீப்புள் கேட்க வேணாம். ஸோ வி வில் கிவ் யூ 2 or 3 டெமோஸ் ஒன்லி ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, ஸோ எல்லாரும் பிங்க் பண்ணுங்க. இது எப்படி நடக்குதுங்கிறத நீங்கள் லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல், பை பாய்.